ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நிறையா இண்டோர் கலெக்ஷன்ஸ் வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் தொட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மண் கலவை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு செடியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2-3 தொட்டியில் வந்து ஆல்ரெடி சின்ன தொட்டியாக இருந்தது. ஸோ அந்த செடி ஆனால் ரொம்ப வளர்ந்துருச்சு. அதை ரீபாட் பண்ண வேண்டி இருந்துச்சு. கொஞ்சம் மழை சீசனும் தொடங்கிருச்சு அப்படிங்கிறனால ரீபாட் பண்ணி மேலே வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து நம்ம இண்டோரில் எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் இண்டோர் செடிகள். ஸோ அப்படியே அந்த வேலை தான் இன்றைக்கி காலையிலேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ செடிகள் வளர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த இண்டோர் செடிகள் வளர்க்குறதுனால நமக்கு பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. பூக்காது, காய்க்காது, எதுவும் பண்ணாது. ஆனால் வந்து நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். செடி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பைத்தியம் மாதிரியே ஆகிடுவாங்க. ஸோ நானும் அப்படி தான். மண்கலவை பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கோகோபீட் போட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கோகோபீட் போட்டு ரெடி பண்ணும்போது நம்ம எவ்வளோ 2-3 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட அந்த ஈரத்தன்மை அப்படியே செடியில் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை